உபதேசம் எது சொல்றாரோ ஹசரத்து, அந்த குற்றங்கள் என்கிட்ட இருக்கான்னு சொல்லி பார்த்தா நான் மூமின். இந்த உபதேசம் என்னுடைய காதுல படலைன்னு சொன்னா நான் முனாஃபிக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முனாஃபிக் ஒரு அடையாளம் என்ன, உபதேசம் அவனுடைய காதுல படாது, அவன் உள்ளத்துக்கு போவாது. கவனமா கேளுங்க. எப்பெல்லாம் நாம நீதியாக பேச வேண்டியதாக இருக்கிறதோ அந்த நேரத்துல நாம அநீதியாக பேசினா இந்த தண்டனை. நான் ஃபஜர்ல ஃபர்ஸ்ட் சஃப்ல நிக்கிறேன், நான் ஜுஹாவுடைய தொழுகையே நான் விடுறதில்லை, நான் அம்மாவுடைய சேவை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கேன், நான் குரான் ஒரு மாசத்துல 3 குரான் முடிச்சுட்டேன், நான் நல்லவன். இது அல்லாஹ்வுக்கு சுத்தமா பிடிக்காது. அண்டை வீட்டார்களை துன்பம் கொடுக்கக்கூடியவர் ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா எப்படி பார்க்கணும்னு சொன்னா அவர் அண்டை வீட்டுக்காரர் கூட எப்படி இருக்கிறாரு சொல்லி பார்க்கணும். மற்றவங்கள்ட்ட நல்லவனா உட்கார்ந்துடலாம், ஆனா பக்கத்துல இருக்கவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தாருன்னா இந்த தண்டனை. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் நேற்று ஆரம்பித்த 39வது சூரா ஜுமர் ஓதி முடித்தோம். பிறகு 40வது சூரா மோமின் ஓதி முடித்தோம். பிறகு 41வது சூரா, 2 பேர் இருக்கு, ஒன்று ஹாமீம் சஜ்தா என்று சொல்லுவாங்க, 2வது சூரா ஃபுஸ்ஸிலத் என்று சொல்லுவாங்க. அந்த சூறாவை ஆரம்பித்துள்ளோம். சூரா ஜுமர் 39வது சூறாவில் கடைசியில் அந்த சூரா முழுவதும் ஆரம்பமானது அல்லாஹ்வுடைய தௌஹீதை புரிய வைத்ததற்கு பிறகு, மறுமை நாள் இருக்கு என்பது புரிய வைத்ததற்கு பிறகு, தீயவர்கள் ஏன் குற்றங்கள் செய்கிறாங்க அந்த விஷயங்கள் புரிய வைத்ததற்கு பிறகு, கடைசியில் அல்லாஹ் தஆலா நரகவாதிகளுடைய நிலைமை எப்படி இருக்கும், சொர்க்கவாதிகளுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்கின்றான். வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஜுமரா, காஃபிர்கள் ஜஹன்னமின் பக்கம் இழுத்து கொண்டு வரப்படுவார்கள். எவ்வாறு இழுத்து கொண்டு வரப்படுவார்கள்? ஹதீஸ்ல வருகிறது, அவர்களுடைய கால்கள் மேல இருக்கும், முகம் கீழே இருக்கும், அந்த முகத்தை தேய்த்து அப்படியே அங்க காலால் நடக்க மாட்டாங்க, முகத்தால் நடந்து வருவாங்க. அது எப்படி தெரியும்னு சொன்னா, ஒருத்தர் தண்ணியில நீச்சல் பண்ற மாதிரி இருக்கும், முகத்தில் அப்படியே தேய்ச்சிக்கிட்டு அவங்களுக்கு அப்படியே இழுத்துட்டு மஹ்ஷர் மைதானத்துல கொண்டு வருவாங்க. ஹத்தா இதா ஜாஊஹா, எது வரைக்கும் என்றால் நரகத்தின் பக்கம் வந்தது பிறகு, ஃபுத்திஹத் அப்வாபுஹா, அவங்க வந்ததற்கு பிறகு நரகத்தின் கதவுகள் திறக்கப்படும். எத்தனை கதவுகள் நரகத்துக்கு? லஹா சபாத்து அப்வாப். வகால லஹும் ஹஸனதுஹா, அந்த நரகத்தின் காவலர்கள் கேட்பாங்க, அலம் யாத்திக்கும், உங்கள்கிட்ட வரலையா, ருசுலும் நபிமார்கள் வரலையா, ஒவ்வொரு அத்தாட்சியை கொண்டு நபிமார்கள் உங்களிடத்துல வரவில்லையா, சொல்லலையா, இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் சொல்லலையா? காலு பலா, ஆமா ஆமா, ஏன் இல்லை, சொன்னாங்க. வலாக்கின் ஹக்கத் கலிமத்துல் அதாபி அலல் காஃபிரின், இவங்க நரகவாதி என்பது இவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா விதி ஆக்கியிருந்தா அதனாலதான் நரகவாதிங்க ஆனாங்கன்னு சொல்லி இல்லை, அவங்க நரகவாதிங்க ஆவாங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு தெரியும், அதனால அல்லாஹ் தஆலா விதி ஆக்கினான். ஒரு ஹதீஸ்ல இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாப் இருக்கு, கிதாபு தஸ்கிரா. அந்த கிதாபு தஸ்கிரால இமாம் குர்துபி ஒரு ஹதீஸை கொண்டு வர்றாரு. முஆத் பின் ஜபல் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் சூரா நபால, யௌமா யுன்ஃபகு ஃபிஸ் சூரி ஃபதஅதூன அஃவாஜா, எந்த நாளில் சூர் ஊதப்படுமோ அப்போ எல்லாமே படையாக வருவாங்க. இங்க வந்துச்சு கூட்டங்களாக வருவாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லகத் சஅல்த அன் அம்ரின் அதீமின், மாதே ஒரு பெரிய விஷயத்தை பற்றி நீங்க கேட்டு இருக்கிறீங்க. சும்மா அர்ஸல ஐனைஹி பில் புகாஇ வத்துமுஇ, அது சொன்னதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்களிலிருந்து தண்ணீர் வந்தது. ஏன்னா அவங்களுடைய உம்மத்தினர்கள் தானே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துஹ்ஷரு அஷரத்து அஸ்னாஃப் மின் உம்மதி அஷ்தாத்தன், என்னுடைய உம்மத்தினர்கள் கூட்டங்களாக மறுமை நாள்ல மஹ்ஷர் மைதானத்துல ஒன்று சேர்க்கப்படுவார்கள். எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, நான் இப்ப சொல்றேன், நான் சொன்னது பிறகு 10 வகைகள் வரும்னு நினைக்கிறேன். அந்த வகைகள் என்னன்னு சொல்லி எல்லாமே கரெக்டா சொன்னோம். முதல்ல ஃபமின்ஹும் அலா சூரத்தில் கிர்தா, அவங்களுடைய முகங்கள் மாறப்படும்
கொருங்குகளுடைய முகங்களாக மாறிடும். அவங்க மெஷர் மைதானத்துல கபர்ல இருந்து எழுந்த உடனே அவங்களுடைய முகங்கள் எல்லாமே கொருங்குகளுடைய முகங்கள் மாறப்படும். அவங்க எல்லாமே கூட்டமாக ஆயிடுவாங்க. அவன் வேற வேற ஜெனரேஷன்ல இருக்கிறான். ஒருத்தர் 1700 1700 பிறந்து இருக்கிறான், ஒருத்தர் 2000 பிறந்து இருக்கலாம், ஒருத்தர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்த காஃபிராக அபு ஜஹலா இருக்கலாம். ஆனா எல்லாமே அவங்க முகங்கள் குரங்குகளுடைய முகமா மாறி ஒன்று கூட்டமாக நிற்பாங்க. ரெண்டாவது சுவரத்துல் ஹனாசீர், பன்றிங்களுடைய முகங்களாக மாறி அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்பாங்க. மூணாவது ஒபாதுஹும் முன்கிசீன அர்ஜுலஹும் ஆலாஹும், தலை கீழ் கால் மேல வச்சுக்கிட்டு நின்றுட்டு நிற்பாங்க. அதுக்கு பிறகு வபாதுன் அம்யுன் யதரத்ததுன், சில பேருக்கு கண்ணு தெரியாம எங்க அழிஞ்சிட்டு இருப்பாங்க. எத்தனை ஆயிடுச்சு? முதல் யாரு? குரங்குகள். ரெண்டாவது பன்றி. மூணாவது தலை கீழே கால் மேல. நாலாவது கண்கள் இல்லாம அழிஞ்சிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது வபாதுஹும் சும்மும் புக்முன் லா யாகிலூன், காதுக்கு கேட்காது, பேச முடியாது, அறிவால் புரிய முடியாது, அப்படி நிலைமையில இருப்பாங்க. 5. ஆறாவது அல்லாஹு அக்பர், வபாதுஹும் யம்தூன அல்சினத்தஹும் மித்லாத அலா சுதூரிஹிம், அவங்களுடைய நாவுகள் தொங்கிட்டு இருக்கும் நெஞ்சு வரைக்கும். அதை அவங்க சாபுனா தமிழ் में क्या बोलते हैं? மெல்லுவது. அந்த நாவுகள் மெல்லிட்டு இருப்பாங்க சொல்லி. யாருன்னு எனக்கு நான் ஏன் அல்லாஹு அக்பர் சொன்னேன்னா அது வருது ஏன்னு சொல்லி. யசீலுல் கீஹு மின் அஃப்வாஹிஹிம், அப்படி செய்யற நேரத்துல அவங்களுடைய வாயிலிருந்து அந்த சீல் இருக்குல்ல, பீப், அது வரும். கூட இருக்கிறவங்களுக்கு அவங்க வாயிலிருந்து வர்ற துர்நாற்றத்தினால் அங்க நிக்க முடியாது. அதுக்கு பிறகு சில பேர் வருவாங்க, முகத்தாத்துன் ஐதீஹிம் அர்ஜுலுஹும், கைகளும் கால்களும் வெட்டப்பட்டவர்களாக வருவார்கள். வபாதுஹும் முஸ்லபூன அலா ஜுஸூஇன் நார், நரகத்தின் கட்டைகள் மீது சிலவு போட்டு அந்த தூக்கு தண்டனை கொடுப்பாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? சிலுவை அரைக்கப்படுவார்கள். சிலுவை அரைக்கப்படுவார்கள். சிலுவை. வபாதுஹும் அஷத்து நத்னன் மினல் ஜீஃபி, ஒரு பொலம், ஒரு மையத்து பல நாட்கள் படுத்து இருந்ததுன்னா எத்தனை மாதிரி துர்நாட்டம் வரும், அதை விட மோசமான துர்நாட்டம் அவங்கள்ட்ட இருந்து வந்துட்டே இருக்கும். சில பேர் அந்த பாதும் எல்பசூனா ஜலாபி சாபிகத்தம் மினல் கத்ரான், தார் போடுவாங்கல்ல ரோட்ல, அந்த தாரோடைய ஆடைகள் போட்டுட்டு நிற்பாங்க. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் யாரு? குரங்குகள். ரெண்டாவது யாரு? பன்றி. மூன்றாவது, நாலாவது கண்ணு தெரியாம. அஞ்சாவது காது கேட்காது, பேச முடியாது, புரியாது. ஆறாவது நாக்கு தொங்கிட்டு இருக்கும், அது மெல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது பிறகு கை கால் வெட்டப்பட்டவர்கள். அதுக்கு பிறகு சிலுவையில அறுக்கப்பட்டவர்கள். அது பிறகு உடம்புல இருந்து துர்நாட்டம் வருகிறது. அதுக்கு பிறகு அந்த தாரோடைய ஆடைகள் போட்டிருப்பாங்க. எத்தனை பேர் ஆயிடுச்சு? 10 ஆயிடுச்சா? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ இன்னொரு ரமதான் நமக்கு கிடைக்காது, தெரியாது கிடைக்குமா? 10 நாள் வருது, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குற்றங்கள் சொல்றாங்கல்ல, அந்த குற்றங்கள் நம்மிடத்தில் இருந்தால் தௌபா செய்ய வேண்டும். இப்போ பயான் கேட்கிற நேரத்துல வேற எந்த ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடாது. எங்கேயோ பார்க்கக்கூடாது, அங்கேயோ பார்க்கக்கூடாது. உபதேசம் எது சொல்றாரோ ஹசரத்து, அந்த குற்றங்கள் என்கிட்ட இருக்கான்னு சொல்லி பார்த்தா நான் மூமின். இந்த உபதேசம் என்னுடைய காதுல படலன்னு சொன்னா நான் முனாஃபிக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முனாஃபிக் ஒரு அடையாளம் என்ன? உபதேசம் அவனுடைய காதுல படாது, அவன் உள்ளத்துக்கு போவாது. கவனமா கேளுங்க, வேற எந்த டென்ஷன் வேணாம். என்ன சொல்றாரு? இந்த 10 நபர்கள் யாரு, இந்த குற்றங்கள், எந்த குற்றங்கள் செய்தா எந்த தண்டனை கிடைக்கும்னு சொல்லி கவனமா கேளுங்க. ஃபர்ஸ்ட் யாரு? குரங்கு மாதிரி முகங்கள் மாறும் இல்ல, ஃபல் கத்தாத் மினன் நாஸ், யானி நம்மாம், கோல் மூற்றக்கூடியவர்கள். அவங்க பத்தி நான் சொன்னா தெரியுமா, ரொம்ப எனக்கு கேட்டோன்னே மனசு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. நீங்க போய் அப்படி பண்றீங்களாமே? அப்படியா? அப்படி சொன்னாரா? அவர் மட்டும் நல்லவரா? அப்படியா? அவர் என்ன பண்ணி இருந்தாரு? 1998 அவர் அப்படி பண்ணிட்டார். அப்படியா?
ஏங்க நீங்க ஏங்க 1998 அப்படி பண்ணீங்க? நான் 98 பண்ணேன். 97 அவன் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணான்? அவன் கோழிக்கு பதிலா பூனை அறுத்து சாப்பிட்டான். ஏங்க ஏங்க நீங்க நீங்க பூனை அறுத்து சாப்பிட்டீங்களாமே? இப்படி சில பேர் வாழ்ந்துட்டே இருப்பாங்க. யார் அவங்க? நாம மனசை தொட்டி கேளுங்க. இந்த பழக்கம் நம்மள்ட்ட இல்லையா? அதிகமா இருக்கோ குறைஞ்சிருக்கு, ஆனா இருக்கு. இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா குரங்கா நம்ம என்ன பாருங்க, குரங்கு தான் அப்படி பண்ணிட்டு இருப்பா. இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணுவான், அங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணுவான். அல்லாஹ் காப்பாத்தணும். விட்டுருந்தோம் இந்த பழக்கம், ருசியான பழக்கம் இது. அப்ப இந்த பன்னீரை போல முகங்கள் ஆவறவங்க யாரு சொன்னா, ஹராமான சம்பாதியத்தை சம்பாதிக்கின்றவர்கள், மக்களை மெரிட்டி அவங்கள்ட்ட இருந்து காசு எடுக்கிறாங்க பாருங்க. நீ பண்ணலன்னா நான் போய் போட்டு கொடுத்துருவேன், இல்லைன்னா நான் போலீஸ்ட சொல்லிடுவேன், எனக்கு காசு கொடுன்னு சொல்லி வாங்குறாங்க பாருங்க ஆபீசர்ஸ் எல்லாமே. அவங்க எல்லாமே பன்னீர்களாக வந்துருவாங்க. ஏன்னா பன்னி அசிங்கத்தை தானே சாப்பிடும். அப்புறமா தலை கீழே கால் மேல இருக்கிறவங்க யாரு? ரிபா, வட்டி சாப்பிடக்கூடியவர்கள். கண்ணு தெரியாம அழிஞ்சிட்டு இருப்பாங்களே அவங்க யார் சொன்னா, மை யஜூரு ஃபில் ஹுக்குமி, யாரு நீதியாக சொல்லுகின்ற நேரத்துல அநீதி செய்கின்ற நீதிபதிகள். எப்பெல்லாம் நாம நீதியாக பேச வேண்டியதாக இருக்கிறதோ அந்த நேரத்துல நாம அநீதியாக பேசினா இந்த தண்டனை. நெக்ஸ்ட், காது கேட்காது வாயால் பேச முடியாதுன்னு சொன்னா அவர்கள் யாரு? அல்லதீன யுஜிபூன பி அமாலிஹிம், தான் செய்த நல்ல அமல்களை வச்சு நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லவன், நான் ஃபஜர்ல ஃபர்ஸ்ட் சஃப்ல நிக்கிறேன், நான் ஜுஹாவுடைய தொழுகையே நான் விடுறதில்லை, நான் அம்மாவுடைய சேவை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கேன், நான் குரான் ஒரு மாசத்துல 3 குரான் முடிச்சுட்டேன், நான் நல்லவன். இது அல்லாஹ்வுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன் சொல்லுங்க? எனக்கு நல்லது செஞ்சுட்டு நான் நல்லவன் நினைக்கிறான். இதுல என்ன குற்றம் இருக்கு? பெருமை அடிக்கல. பெருமைனா என்ன? அவனை விட நான் நல்லவன். இவர் எதுவுமே பெருமை அடிக்க மாட்டார். யாருனாலும் எப்படிங்க, நான் நல்லவன், நான் நல்லவன், நானும் இருக்கு. அதுல என்ன பிரச்சனை தெரியுமா? அதுல என்னங்க பிரச்சனை இருக்கு? நல்லவனா இருக்கான், நல்லவன் என்று நினைக்கிறாரு. அதுல என்ன பிரச்சனை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லன் யுத்கில அஹதகும் அமலுஹு அல் ஜன்னதா, உங்களில் யாருக்கும் அவனுடைய அமல் சொர்க்கத்தில நுழைய வைக்காது. கேட்டாங்க, யார் சொல்ல? தங்களுக்கு? எனக்கும் இல்லை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வந்தாதான் நானும் சொர்க்கத்துக்கு போக முடியும் சொன்னா என்ன? இந்த வணக்கங்களை வச்சு நாம சொர்க்கத்துக்கு போறதில்லை. இந்த வணக்கங்கள் செய்வதின் காரணமாக அல்லாஹ்வுடைய கருணை நாம் பெறுகின்றோம். அல்லாஹ்வுடைய கருணை வைத்துதான் நாம் செல்கின்றோம். அப்போ மோமின் என்ன சொல்லுவாரு? நான் நல்லவன் இல்லை, அல்லாஹ் ஏதோ என்கிட்ட தொழுவ வச்சிட்டான், ஏதோ எனக்கு அல்லாஹ் தாலா தேர்ந்து எடுத்துட்டான், என் புத்தி மாத்தி விட்டா நானும் ஃபஜர் தொழுவாம படுத்து தூங்கிடுவேன். அப்படிதான் ஒரு நல்லவர் நினைப்பாரு. என்னிடத்தில் இருக்கிற டேலண்ட்னால நான் தொழுறேன்னு சொன்னா அது வணக்கமே இல்லையே. அவங்க எப்படி ஆயிடுவாங்க? தலை கீழே, காது கேட்காது. அப்புறமா வசீம் ஹசரத், அல்லாஹ் காப்பாற்றணும், என்னை பற்றி வருகிறது. அந்த நாவு தொங்கிட்டு இருக்கும், அது மெல்லிட்டு இருப்பாங்க. அது யாரு சொன்னா? உலமா, ஆலிம்கள், குதாத், ஹாதிகள், அல்லதி யுஹாலிஃபு கௌலஹும் ஃபிஅலஹும். பயான் அழகா பேசுவார் வசீம் ஹசரத், இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. ஆனா பார்த்தா அவருடைய செயலே வேற, சொல்றதே வேற. இப்படிப்பட்ட ஆலிம்களுக்கு அல்லாஹ் தாலா கொடுக்கிற தண்டனை என்ன? வெறும் நாக்கு தான் யூஸ் பண்றேன்னா இப்போ அவன் பேசுறேன்ல, ஆனா அமல் செய்யலைன்னு சொன்னா அல்லாஹ் காப்பாற்றதான் பயமா இருக்கு. அமல் செய்யலைன்னு சொன்னா அந்த நாக்கு வச்சு பேசி அழகா பேரெல்லாம் வாங்கினேன்ல, யூடியூப்ல எல்லாம் பயான் பண்ணி, நான் அமல் மட்டும் நான் செய்யலைன்னு சொன்னா இனிமே அமல் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறேன். இந்த நாக்கு தொங்கும், அதுல இருந்து துர்நாற்றம் வரும், பக்கத்துல நபர்கள் நிக்க முடியாது. அதுக்கு பிறகு கைகால் வெட்டப்பட்டவர்கள் யார் என்றால், அல்லதீனா யுதூனல் ஜீரானா,
அண்டை வீட்டார்களை துன்பம் கொடுக்கக்கூடியவர். ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா எப்படி பார்க்கணும்னு சொன்னா, அவர் அண்டை வீட்டுக்காரர் கூட எப்படி இருக்கிறாரு சொல்லி பார்க்கணும். மற்றவங்கள்ட்ட வந்து நல்லவனா உட்கார்ந்துடலாம், ஆனா பக்கத்துல இருக்கவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தாருன்னா இந்த தண்டனை. அப்புறமா அந்த நெருப்புடைய கட்டையில தொங்க விடப்படுவர்கள் யார் என்றால், ஆட்சியாளர்கிட்ட போய் போட்டு கொடுக்குறாங்கல்ல அவங்க. அதுக்கு பிறகு கடைசியில யாருடைய அந்த செத்து போன பொணத்திலிருந்து வருகின்ற துர்நாற்றத்தை விட அசிங்கமான நாற்றம் இருக்கக்கூடியவர்கள் யார்? அல்லதீன யதமத்தஊன பிஷ்ஷஹவாதி வல்லதாதி வயம்னஊன ஹக்கல்லாஹி தஆலா மின் அம்வாலிஹிம். யார் தன்னுடைய மனு இச்சை வந்தவுடனே அந்த ஆசைகள் பின்னால போகின்ற பழக்கம் இருக்கு பாருங்க. அசிங்கம் பார்க்கணும்னு சொன்ன உடனே அசிங்கத்தை எடுத்து பார்த்துடுறது. வேற போய் டிஸ்கோல போய் டான்ஸ் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்ச உடனே டிஸ்கோல போய் டான்ஸ் பண்ணிடுறது. பின்ன பள்ளிவாசலுக்கும் வந்துருவாங்க. ரெண்டு வாழ்க்கை இருக்கும். டிஸ்கோக்கும் கரெக்டா டிஸ்கோல போனா டிஸ்கோட ட்ரெஸ் பண்ணிட்டு போவாரு, பள்ளிவாசலுக்கு வந்தா பள்ளிவாசலோட ட்ரெஸ். ஒருத்தர் இருந்தாரு ஜூபிட்டர்ல இருந்தாரு. அவரு நல்லா அந்த முடியெல்லாம் சுண்ணத்தான முறையில வச்சிருந்தாரு. நான் நினைச்சேன் இது வந்து சுண்ணத்தான முறையில, அது டபுள் பர்பஸ். அது டிஸ்கோக்கு போற நேரத்துல இங்க ரப்பர் பேண்ட் போட்டுட்டு டான்சர், பள்ளிவாசல் ரமதானுடைய மாதம் வந்துச்சின்னு சொன்னால் அந்த ரப்பர் பேண்ட் கழட்டிட்டு தொப்பி போட்டிக்கிட்டு தொழுகை. அந்த மாதிரி ஆசை வந்த உடனே செய்கிறவங்களுடைய உடல்ல இருந்து அந்த துர்நாற்றம் வரும். கடைசியில் யாருக்கு அந்த தாருடைய ஆடைகள் அணியவார்கள் என்றால், ஃபஹலுல் கிப்ரி வல் ஃபஹ்ரி வல் ஹுயலாய், பெருமை அடிக்கின்றவர்கள் ஆடையில காமிப்பாங்க. பணக்காரர்களை பாருங்க, தப்பா நினைக்காதீங்க. ஒரு மீட்டர் ரெண்டு இருக்குங்க. ஒன்று அழகுக்காக ட்ரெஸ் போடணும். ஒரு சஹாபி வந்து நல்ல அழகா இருப்பாரு. மக்கள் சொன்னாங்க, இவன் தான் பெருமைக்காக ட்ரெஸ் போட்டிருக்காரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமாலா, அல்லாஹ் அழகானவன், அழகை அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான். நீங்க நல்ல ஆடை வாங்குற நேரத்துல நான் வந்து அழகா இருக்கணும். துராப் பை பாருங்க, எப்பவுமே நான் பார்ப்பேன் டிசிப்ளினா ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருப்பாரு. அந்த இதுக்கு கலர் என்ன, இதுக்கு லைட் பர்பிளுக்கு பிளாக் பேண்ட் போடுவாரு, லைட் ஸ்கை ப்ளூ. கரெக்டா? அது அவருக்கு பார்த்து யாராவது சொல்லுவாங்க பெருமை அடிக்கிறார். பியூட்டிஃபுல்லா இருப்பாரு, யங்கா இருப்பாரு, 25. அதே வந்து இந்த ஷர்ட்டு போட சொன்னா, இது எல்லாமே வந்து அந்த ரோட்ல வேலை செய்யறவங்க போடுற ஷர்ட்டு. நான் வந்து அந்த கதிரோடைய ஷர்ட்டு தான் போடுவேன். எல்லாம் பணக்காரங்களோட ட்ரெஸ்ஸே வேற மாதிரி இருக்கணும், அதான் பெருமை. அப்படி நான் வேற, என்னுடைய ஸ்டேட்டஸ் வேலை, என்னுடைய காரே டிஃப்ரெண்டா இருக்கணுங்க. நம்ம வீட்டில் இந்த சோஃபா செட்டே டிஃப்ரெண்டா இருக்கணும். நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து 4 டோருடைய ஃப்ரிட்ஜ் இருக்கணும். 4 டோர் ஃப்ரிட்ஜ் வந்துச்சா? அந்த என் பொண்ணு கல்யாணம் டிஃப்ரெண்டா இருக்கணும். 10,000 பேர் வந்து சாப்பிட்டு 10 லட்சம் ரூபாய் பிரியாணி டஸ்ட்பின்ல போகணும். அப்போ என்னுடைய ஸ்டைல வேற. அந்த மாதிரி தற்பெருமைக்காக வாழ்ந்தவர்கள் எப்படி போவாங்கன்னு சொன்னா, அந்த ட்ரெஸ்ல தானே நீ காமிச்ச நீ பணக்காரன்னு சொல்லி, தாரோடைய ஆடைகள் அணிய வைத்ததற்கு பிறகு மறுமை நாள்ல வந்து நிப்பாங்க. இது வந்து யாரு? காஃபிர்கள். வசீகல்லதீன தகோ ரப்பஹும் இலல் ஜன்னதி சுமரா. அல்லாஹ் இங்க மோமின் என்று சொல்லல, முத்தகீன்களுக்கும் வார்த்தை அரபில என்ன இருக்கு, தர்ஜமா செய்யறவங்க வேற வார்த்தை சொல்லுவாங்க. வார்த்தை ஒண்ணுதான். அங்க கூட வசீகா, இங்க கூட வசீகா. சீகான்னு சொன்னா இழுத்து கொண்டு வரப்படுவார்கள். இங்க எல்லாம் தலா வசீகல்லதீன தகோ, முத்தகீன்கள் கூட இழுத்து கொண்டு வரப்படுவார்கள். இது என்னங்க, அவங்களுக்கும் அப்படிதான் இவங்களுக்கும் அப்படிதான். வித்தியாசம் என்ன? அவங்களுக்கு கால் பிடிச்சி தலை கீழே வச்சு இழுத்துட்டு வருவாங்க, இவங்களுக்கும் சொல்லி வாகனங்கள் இருக்கும். அந்த வாகனங்கள் மீது உட்கார வைத்ததற்கு பிறகு அந்த வாகனங்களை இழுத்து கொண்டு மஹ்ஷர் மைதானத்துல வருவாங்க. பெரிய பெரிய வாகனங்கள் இருக்கும். எந்த அளவுக்கு முத்தகி இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் உட்கார்ந்துட்டு இருப்பார். ஒருத்தர் ஒரு ஒட்டகத்தின் மீது ஒரே ஒரு நபர் உட்கார்ந்து இருப்பாரு. ஒரு ஒட்டகத்துல 2 நபர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க, 3 நபர்கள். அந்த ரிப்பப்ளிக் டே பரேட்ல வருவாங்கல்ல, ஒட்டகத்துல உட்கார்ந்துகிட்ட அவார்டு வாரவங்க, அந்த மாதிரி வசீகல்லதீன தகோ ரப்பஹும் இலல் ஜன்னதி சுமரா, ஜன்னத்தின் பக்கம் வருவாங்க. ஹத்தா இதா ஜாஊஹா, எதுவரை என்றால் அவர்கள் அந்த சொர்க்கத்தின் பக்கம் வந்ததுக்கு பிறகு அங்க என்ன இருந்துச்சு? ஃபுதிஹத் அப்வாபுஹா. வாவ் இல்ல, அவங்க வந்ததுக்கு பிறகு கதவுகள் திறக்கப்படும். பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? கதவு போட்டு இருக்கோம்,
வெயிட் பண்ணோம். ஆனா இவங்க வருவாங்க எப்படின்னு சொன்னா, இவங்க வருவாங்க கதவுகள் திறக்கப்பட்டு இருக்கின்ற நிலைமையில அவர்கள் வருவாங்க. வௌஹாலியா, அவங்க வர்ற நேரத்துல கதவுகள் எல்லாமே திறந்திருக்கும். எத்தனை கதவு ஜன்னத்துக்கு? 8. மாஷா அல்லாஹ். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, இந்த வாவுக்கு பேரு வாவு சமானியாவா. ஒரு பட்டியல் போட்டுட்டே வந்தா 8வது வார்த்தைக்கு வாவு கொண்டு வருவாங்க அரபியர்கள். அத்தாயிபூனல் ஆபிதூனல், வாவு இல்ல பாருங்க, அத்தாயிபூனல் ஆபிதூனல் ஹாமிதூனல் சாயிஹூனல் ராக்கிஊனல் சாஜிதூனல் ஆமிரூன பில் மாரூஃபி வன்னாஹூன அனில் முன்கரி. குர்ஆன்ல எத்தனையோ இடத்துல அந்த 8வது நம்பர் வர்ற நேரத்துல வாவு வரும். அப்ப இங்க வாவு போட்டு இருக்கிறதுனால என்ன தெரியுதுன்னு சொன்னா, 8 கதவுகளும் திறந்து இருக்கின்ற நிலைமையில் வாகனங்களில் அவர்களை இழுத்து கொண்டு வருவார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த 8 கதவுகள் இருக்குல்ல, நான் இது வரைக்கும் என்ன ஒரு தப்பு நடந்துச்சு. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்ற சஹாபா பெருமக்கள் இருந்தாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் நோன்பு வைக்கிறாங்களோ ரய்யான் என்ற கதவுல இருந்து உள்ள வருவாங்க. யார் கரெக்டா தொழுகிறாங்களோ தொழுகையுடைய கதவுல இருந்து உள்ள வருவாங்க. ஜிஹாது செய்யறவங்க ஜிஹாதுடைய கதவுல இருந்து உள்ள வருவாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், யாராவது ஒருத்தர் வந்து இந்த 8 கதவுல இருந்து உள்ள போவாரா? அப்ப சொன்னா, ஆமா, நீங்க 8 கதவுல இருந்து உள்ள வருவீங்க. இது ஒண்ணு. 2வது, ஒரு பெண் அல்லாஹ்வும் அவன் தூதர் சொன்னபடி வாழ்ந்து தன்னுடைய கணவனுடைய பொருத்தத்துடன் வாழ்ந்து கணவன் பொருந்து கொண்டு இருந்த நிலைமையில் இந்த உலகத்தை விட்டு சென்றதோ, அந்த பெண்ணுக்காக 8 கதவுகளும் திறக்கப்படும். எந்த கதவுல இருந்து நுழையலாம். இது வரைக்கும் நான் என்ன பேசிட்டு இருந்தேன், இது அந்த பெண்ணுக்கு மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒரு ஹதீஸ் என் கண்ணில் பட்டுச்சு. இன்ஷா அல்லாஹ் நான் சொல்ற நேரத்துல சொல்லுவேன். யார் ஒவ்வொரு தடவையும் முழுமையாக வது செஞ்சு கரெக்டா வது செய்யணும். வது முடிச்சதை பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்னா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு என்று சொல்கிறாரோ, இமாம்கள் சொல்றாங்க, முடிந்தால் வானத்தை பார்த்து சொல்கிறாரோ, யாருக்கு இந்த பழக்கம் இருக்கிறதோ அப்படிப்பட்டவர் மறுமை நாள்ல வருகின்ற நேரத்தில் அவருக்காகவும் 8 கதவுகளும் திறக்கப்படும். வகால லஹும் ஹஸனத்துஹா, அவங்களுக்கு காவலர்கள் என்ன சொன்னாங்க, நபி வரலையா, இது சலாமுன் அலைக்கும், காவலர்கள், சொர்க்கத்தின் காவலர்கள், சலாமுன் அலைக்கும் சலாமுன் அலை திபுத்தும், நீங்க நன்றாக இருந்தீர்கள், கரெக்டா அல்லாஹ்வும் தூதர் சொன்ன மாதிரி வாழ்ந்தீர்கள், ஃபதுஹுலுஹா ஹாலிதீன், அதுல நிரந்தரமாக இருக்கக்கூடியவராக நீங்கள் நுழையுங்கள். அந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான்ல நாம் முத்தகீன்களாக மாற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். வேற எந்த டென்ஷன் வேண்டாங்க. பள்ளிவாசலுக்கு வந்ததுக்கு பிறகு அவன் என்ன பண்றான் இவன் என்ன பண்றான்னு சொன்னா அப்படியே அவன் பின்னாலே நம்ம போயிடும். பள்ளிவாசலுக்கு வந்தது பிறகு நானும் அல்லாஹ் மட்டும்தான் இருக்கணும். வகாலு, அந்த நேரத்துல சொர்க்கவாதிகள் சொன்னாங்க, வகாலு அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சொர்க்கமும் இருக்கு, அந்த பழங்களும் இருக்கு, அந்த மரங்களும் இருக்கு, அந்த ஆறுகள் கூட இருக்கு, அல்லாஹ்வும் இருக்கின்றான், நபியும் இருக்கிறாங்க. வகாலு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஸதகனா வஅதஹு, அல்லாஹ் எது வாக்கு கொடுத்தானோ அது நமக்காக உண்மையாக்கி விட்டான். வஅௌரஸனல் அர்தா, சொர்க்கத்தின் பூமிக்கு நமக்கு வாரிசாக்கி விட்டான். நதபவ்வஉ மின்ஹா ஹைஸு நஷா, சொர்க்கத்துடைய பூமியில எங்க வேணாலும் நம்ம போகலாம். இந்த நாடு பாஸ்போர்ட் எல்லாம் எதுவுமே இல்லை, சொர்க்கத்துல எங்க வேணாலும். ஃபநிஅமா அஜ்ருல் ஆமிலீன், அல்லாஹ்வுக்காக நல்லமல் செய்கின்றவர்களுடைய கூலி ரொம்ப அழகாக இருக்கிறது. இந்த உலகத்தை விடணும், இந்த உலகத்துடைய ஆசை எந்தெந்த விஷயத்திலிருந்து வருகிறதோ அந்த ஆசைகளை முடித்து வெறும் தேவைக்காக தான் உலகம் இருக்கணும். வெறும் தேவைக்காக, பசி வந்தா சாப்பிடணும், அணியறதுக்கு ஆடை, உதவி வாங்குறதுக்கு மக்கள், வாழ்றதுக்கு ஒரு வீடு, அவ்வளவுதான். போறோம், எல்லாமே விட்டுட்டு போறோம். எதுவுமே நம்ம எடுத்துட்டு போக மாட்டோம். 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள்ட்ட போய் பேசுங்க, 70 வயசுக்கு மேல போறவங்கள்ட்ட போய் பேசுங்க.
அப்போ தெரியும், அவங்க சொல்லுவாங்க இந்த உலகம் என்னான்னு சொல்லி. தேவையில்லாம 30 வயசுல எல்லாம் நான் என்னென்ன நினைச்சிட்டு இருந்தேன், அவன் என்ன பேசுவான், எல்லாம் கபருக்கு போயிட்டாங்க. உலகத்துல எவ்வளவு தேவையோ அது மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். நமக்கு வேணும் என்ன, கபர்ல போனதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ரொம்ப அழகான வாழ்க்கை நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.